சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச்னால் வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இது ஓல்டு மெத்தடு தான். இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பரிமாற்றம் என்பது வேறொன்றும் இல்லை, பழங்காலத்து பண்டமாற்று முறையை போன்றதெல்லாம் கிடையாது. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இக்காலத்துக்கு தகுந்தாற் போல் அது மாடிஃபிகேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இக்காலத்தில் பார்த்திங்கன்னா பணம் என்கின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டதுனால இது கூட இந்த எக்ஸ்சேஞ்சு அடாப்ட் ஆகிடுச்சின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பரிமாற்றம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பரிமாற்றம் என்பது ஒருவருக்கு ஒருவர் தங்கள் சொத்துக்களை, அதாவது ஏ என்கின்ற நபர் இருக்கார், பி என்கின்ற நபர் இருக்கார், அவங்க ரெண்டு பேருக்கும் சொத்துக்கள் இருக்குது. அந்த சொத்தை ஏ என்கின்ற நபர் பிக்கும் பி என்கின்ற நபர் ஏவுக்கும் கொடுத்து பரிமாறிக்கொள்வது தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் எனப்படுவது ஆகும். ஆனால் இரண்டில் ஒன்று கண்டிப்பாக பணமாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல. மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். இது இல்லைன்னா உங்களுடைய எக்ஸ்சேஞ்சு ஆன்சர் வேலிடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த எக்ஸ்சேஞ்சை பற்றி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டும் பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. இது வேலிட் அப்படின்னு அது அப்செட் பண்ணிக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பரிமாற்றம் நடைபெறும் போது யாருக்கு என்ன தேவையோ அதை அவங்க மாற்றிக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகளை இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்க்கல, அதை அப்செட் தான் பண்ணிக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 கிலோ இரும்புக்கு ஒரு 1 கிலோ தங்கத்தை கூட மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதையும் நீங்கள் எழுதுறதுக்கு முற்படுங்க. இப்போது எசென்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இது எக்ஸ்சேஞ்சாக இருக்கும் அப்படின் போது 2 பார்ட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. ஆஸ் பர் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் சொன்ன மாதிரி தான் 2 பார்ட்டிக்கு உண்டான தகுதி நிலைகள் சரியாக இந்த இடத்துல வரையறை செய்யப்படணும். கண்டிப்பாக நீங்கள் அதை எழுதணும். தகுதி நிலைனா என்ன, அவர் இன்சான் பர்சனாக இருக்கக்கூடாது, மைனராக இருக்கக்கூடாது, சொன்னால் புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விவகாரங்களை தான் தகுதி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, எலிஜிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த இடத்துல 2 பார்ட்டிஸில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கிவர்னு வருவார். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சேல்ஸில் பார்த்திங்கன்னா செல்லர்னு வருவார், பையர்னு வருவார். ஆனால் இந்த இடத்துல கிவர் கொடுப்பவர், அதுக்கப்புறம் வாங்குபவர் 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ 2 பார்ட்டி இருந்தால் மட்டும்தான் ஒரு கான்ட்ராக்ட் நடைபெறும் என்பதில் உங்களுக்கு சிறிதளவும் ஐயம் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. சரி, செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா 2 ரைட்ஸ், 2 ரைட்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன ரைட்ஸு, ஒரு திங்ஸை பொறுத்த வரைக்கும், ஒரு கூட்ஸை பொறுத்த வரைக்கும், ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ இல்லை மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ அதை பொறுத்த வரைக்கும் பொசஷன் அவங்க கையில் இருக்கணும், அவங்களுடைய கண்ட்ரோலில் அந்த பொருள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்ஸு டைட்டில் அவர் பேரில் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் பேரில் அந்த இடம் இருக்கணும், அவர் பேரில் அந்த பொருள் இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த பரிமாற்றம் சரியாக இருக்கும், அதாவது வேலிடு எக்ஸ்சேஞ்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். 2 வகையான டைப்ஸ், 2 டைப்ஸ் இருக்குது இந்த எக்ஸ்சேஞ்சில். ஒன்று பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ். ஒன்று இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று பார்த்திங்கன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ 2 வகையான ப்ராப்பர்ட்டிகளையும் எக்ஸ்சேஞ்ச் செய்யலாம். ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கோம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒன்லின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் 2 வகையான ப்ராப்பர்ட்டிகளையும் எக்ஸ்சேஞ்ச் செய்யலான்றது நினைவில் வச்சுக்கிங்க. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் 2 வகை பார்த்தாச்சு, ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வகை பார்த்தாச்சு, பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் 2 வகை பார்த்தாச்சு. மெத்தட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது அதில் 2 வகை இருக்குது. ஒன்று மணி, பணமாக. இந்த இடத்துல என்ன சார் பணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அதன் முன்னர் ஒன்று சொல்லியிருப்பேன், இந்த காலத்துக்கு தகுந்தாற்போல் எக்ஸ்சேஞ்சு தன்னை அடாப்ட் செய்து கொண்டது அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். அதனால தான் இந்த இடத்துல மணி ப்ளஸ் அதர் திங்ஸ். எப்படி இதை நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒரு பழைய மொபைல் இருக்குது, அந்த மொபைலை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷாப்புக்கு போனவுடனே அவங்க அதுக்கு ஒரு வேல்யூ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மொபைலுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5000ன்னு வச்சுப்போம். இப்போது 5000க்கு அந்த பழைய மொபைலை அவங்க எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிட்டு புது மொபைலை கொடுக்கணுன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம 4000 கொடுக்க வேண்டியது இருக்குது, 4000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை நம்ம கொடுத்தா மட்டும்தான் அந்த புது மொபைல் நம்ம கையில் வரும். இது ஒரு வகையான எக்ஸ்சேஞ்ச். இது இக்காலத்துக்கு தகுந்தாற் போல் மாறிக்கிச்சு, மணி ப்ளஸ் அதர் திங்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்த வாங்குறீங்க, நீங்கள் கொடுக்குற இடம் 8 லட்சம், அவர் வச்சுருக்க இடம் 10 லட்சம்னா அந்த 2 லட்சத்தை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும், அவர்கிட்ட கொடுத்து தான் ஆகணும். ஸோ மணியும் இதில் கம்பைல் ஆகும். ஆனால் பணமாக மட்டுமே இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான்.
எக்ஸ்சேஞ்சுன்றது பணமாக மட்டுமே இருக்கக்கூடாது. அப்படி பணமாக இருந்ததும் அது சேலாக மாறிடும். இந்த ஒரு நூலில் இருக்கிற கேப்பை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரி, உங்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவு டு மேட் எக்ஸ்சேஞ்ச் எப்படிலாம் இதை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் வழியாக பண்ணுவாங்க, இன்னொன்று ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் பண்ணுவாங்க. ஆஸ் பர் சேலில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே தான். எபோவ் ₹100 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் நீடு. ₹100 மேற்பட்ட இடமாகவோ அல்லது பொருளாகவோ இருந்துச்சுன்னா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ₹100 குறைவாக இருந்ததுன்னா இதெல்லாம் எதுவும் தேவையில்லை, உங்களுக்குள்ளே நீங்கள் பரிமாற்றி கொள்ளலாம் அப்படின்றது தான் இதனுடைய நிலைப்பாடு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எக்ஸ்சேஞ்சுன்றது பெரிய கஷ்டமான ஒரு டாபிக் கிடையாது. இவ்வளவே மட்டும்தான் சிறு வினாக்கள் அடிக்கடிக்கு கேட்குறாங்க. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கிங்க, விட்டுடாதீங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்கும் கூட. செக்ஷன் பார்த்தீங்கன்னா 118லேருந்து 121 வரைக்கும் டிஃபைன் பண்ணி சொல்லுது. அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம்.